இன்று வணக்கம் நண்பர்களே. இன்று 1 டிசம்பர் 2025. இது உங்களுக்கான NSE ப்ரீ மார்க்கெட் தமிழ் ஃபியூ மினிட் டீடைல் மார்க்கெட் பிரேக்டவுன். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது கடந்த வார சந்தை எங்கே நிறுத்தியது, இன்று காலை இந்திய சந்தையை டிரைவ் பண்ணும் முக்கிய ட்ரிகர்ஸ் என்ன, US, யூரோப், ஏசியா உலக சந்தைகள் என்ன சிக்னல் கொடுக்கின்றன, க்ரூட் ஆயில், டாலர், பாண்ட்ஸ் ஆகியவை எப்படி செயல்படுகின்றன, செக்டார் பை செக்டார் டுடே அவுட்லுக், ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருவருக்கும் ஆக்ஷனபிள் பிளான் அண்ட் ஃபைனலி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அப்படின்னா விவரமாக ஆரம்பிக்கலாம். ப்ரீவியஸ் டே இந்தியா மார்க்கெட் ரீகேப். கிழமைகளுக்கு முன் இந்திய சந்தை மிகவும் சக்தி வாய்ந்த முனைப்பை காட்டியது. நிஃப்டி 50வும் சென்செக்ஸும் புதிய உச்சங்களை அடைந்தன. இந்த ஹைஸ் ஏற்பட காரணங்கள்: 1. FIIகள் மீண்டும் பையிங் மோட். 2. RBI பாலிசிக்கு முன்னர் எக்கனாமி ஸ்டேபிள் சிக்னல். 3. கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் நல்லது. 5. US இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன். 5. க்ரூட் ஆயில் பிரைஸ் ஸ்டேபிள். நிஃப்டி முக்கியமான ரெசிஸ்டன்ஸை உடைத்த நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த உயர்வு பின் ஒரு நேச்சுரல் சிறு ப்ராஃபிட் புக்கிங் வரும் ஸ்பேஸ் உள்ளது. பிக் ஈவென்ட்ஸ் திஸ் வீக். சீரியஸ் அனாலிசிஸ். RBI MPC பாலிசி. இந்த வாரம் மிகப்பெரிய நிகழ்வு RBI மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங். வட்டி விகித மாற்றங்கள் இந்திய சந்தைக்கு நேரடி தாக்கம் கொண்டவை. மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்: வட்டி விகித மாற்றமில்லை, ஆனால் RBI ஸ்டேட்மெண்டில் ஃபியூச்சர் ரேட் கட்ஸ் குறித்து சொல்வார்களா என முக்கிய கவனம். பேங்க் நிஃப்டி யூஷுவலி பாலிசி வீக்கில் சைட்வேஸ் ஆர் காஷியஸ் மோட். நவம்பர் ஆட்டோ சேல்ஸ். வாகன விற்பனை எண்கள் இன்று நாளை வெளிவரலாம். இதுவே காரணம் ஆட்டோ, டயர், பேட்டரி, ஸ்டீல் அண்ட் லெண்டிங் ஸ்டாக்ஸ், அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் போன்றவை மீது அதிக கவனம். டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் ஃப்ளோஸ். ஒவ்வொரு மாத ஆரம்பத்திலும் SIP பிளஸ் மியூச்சுவல் ஃபண்டின் ஃப்ளோஸ் சந்தைக்கு சப்போர்ட் தரும். அதனால் ஸ்மால் கேப், மிட் கேப்பில் ஏற்படும் செல்லிங் மூமெண்ட்ஸுக்கு ஏற்றாற்போல் அப்சர்வ் ஆகும். குளோபல் கியூஸ். வேர்ல்ட் மார்க்கெட் பிரேக்டவுன். US மார்க்கெட். டவ், நாஸ்டாக், S&P 500. US மார்க்கெட் தற்போதைய சூழலில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் மீது ரேலி செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் சில வாரங்களாக சாஃப்ட் ட்ரெண்ட் காட்டுகிறது. இதன் இன்டைரக்ட் எஃபெக்ட் டாலர் இண்டெக்ஸ் ஸ்டேபிள். இந்தியன் IT செக்டாருக்கு லைட் பாசிட்டிவ். குளோபல் ஃபண்ட்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு பக்கமாக திரும்பும் வாய்ப்பு. US ட்ரெஷரி பாண்ட் யீல்ட்ஸ். 10 வருட US பாண்ட் யீல்ட் பாதுகாப்பான நிலையில் டவுன் ட்ரெண்டில் உள்ளது. இதன் பொருள் ரிஸ்க் அசெட்ஸுக்கு சப்போர்ட். FII ஃப்ளோஸ் திரும்ப இந்தியாவிற்கு வர வாய்ப்பு அதிகம். ஏஷியன் மார்க்கெட்ஸ். இன்று காலை ஆசிய சந்தைகள். ஹாங்காங் மைல் பாசிட்டிவ். ஜப்பான் ஃபிளாட் டு ஸ்லைட்லி கிரீன். சிங்கப்பூர் ஃபிளாட். இந்தியா போன்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு இது ஒரு நிம்மதியான கியூ. க்ரூட் ஆயில். பிரெண்ட் க்ரூட் தற்போது மிகவும் ஸ்டேபிள். லோ ஆயில் பிரைஸ். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆகிய HPCL, BPCL, IOCக்கு பாசிட்டிவ். பிளாக் பெயிண்ட் ஸ்டாக்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு ரிலீஃப். இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் குறைவு. டாலர் ரூபி ரேஷியோ மேஜர் வாலட்டிலிட்டி இல்லாமல் உள்ளது. ரூபி ஸ்டேபிளா இருந்தால் IT செக்டாருக்கு ஸ்டெடி டிமாண்ட். FII அவுட்ஃப்ளோ பிரஷர் குறையும். கோல்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் இண்டிகேட்டர்ஸ் 11:30 to 1/2 மணி வரைக்கும். கோல்டு பிரைஸ் பெரிய மாற்றமில்லை, அதுவே மார்க்கெட் ஃபியர் குறைவாக இருக்கிறது என்பதற்கான இன்டைரக்ட் சிக்னல். டுடேஸ் ஓபனிங் எக்ஸ்பெக்டேஷன். அனைத்து தரவுகளையும் வைத்து பார்க்கும்போது இன்று இந்திய சந்தை பெரும் கேப் அப் கொடுக்கும். மோஸ்ட் லைக்லி ஓபனிங் மைல்ட் பாசிட்டிவ். 3 to 180 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச். ஒய்? சந்தை ஏற்கனவே ரெக்கார்ட் ஹை வந்தது இருக்கிறதால் இந்திய சந்தை சிறிது கூல் ஆஃப் ஆக வாய்ப்பிருக்கு. மார்னிங் வாலட்டிலிட்டி. பேங்க் நிஃப்டி ஸ்லோ, நிஃப்டி சைட்வேஸ், IT ஸ்டேபிள், ஆட்டோ ஆக்டிவ். செக்டர் வைஸ் அனாலிசிஸ். பாசிட்டிவ் செக்டர்ஸ் பை ஆன் டிப்ஸ். ஆட்டோ பிளஸ் ஆட்டோ ஆன்சிலரி. காரணம் மந்த்லி சேல்ஸ். ஸ்டாக்ஸ் மாருதி, டாடா மோட்டார்ஸ், ஐச்சர் மற்றும் M&M. FMCG ஸ்டேபிள் டிமாண்ட். இன்ஃப்ளேஷன் ஸ்டேபிள். ஃபார்மர் USFD அப்ரூவர்ஸ். டாலர் ஸ்டேபிள். IT டாலர் ஸ்டேபிள். US market positivity. Neutral sector. Bank Nifty. RBI policy weak. Big movement வர வாய்ப்பில்லை. PSU pack. Sideways movement. Weak risky sectors. Metals. China growth data unsure. Iron ore movement flat. Small caps. Profit booking possible. Overbought zones. Intraday trading strategy. Mentor type. இன்று intraday traders கவனிக்க வேண்டியது: first 15 minutes avoid. Breakout trades risky. Buy on dips only if Nifty holds first support. Bank Nifty scalp trading okay. Auto sector morning momentum keep watching. Avoid heavy position size. Stop loss mandatory. Momentum 10 to 11:30 வரை. Investor view. Calm long-term clarity. Investors is over a stable environment. Economy strong. Crude stable. Dollar stable. FII flows improving. Long-term portfolio. FMCG. Auto. Backing after policy. Pharma and IT. இவைகள் steady picks. Closing summary. Confident close. இதுதான் இன்று 1 டிசம்பர் 2025 NSE ப்ரீ மார்க்கெட் ஃபுல் 20 மினிட் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். முக்கியமாக குளோபல் கியூஸ் பாசிட்டிவ், ஓப்பனிங் மைல்ட் கிரீன், ஆட்டோ செக்டார் ஸ்ட்ராங், பேங்க் நிஃப்டி காஷியஸ், இன்ட்ராடே வாட்ச் லெவல்ஸ். இன்று சண்டே எப்படி வேறுபடும்?